அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல தமிழறிஞர் அவையில், குறிப்பாக நன்னன்குடி மகளிர் இடம்பெற்றிருக்கின்ற இந்த அவையில், காமராஜ் ஐயா இடம்பெற்றிருக்கின்ற இந்த அவையில், மதுரை நீதிபதி அவர்கள் இருக்கின்ற இந்த பேரவையில் எனக்கு ஒரு நல் வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு தாராதேவி கோவில்கள் திரௌபதி கோவில்களாக மாற்றம் பெற்றுள்ளன. இதுதான் என்னுடைய ஹைபாத்திசிஸ். இந்த கருதுகோளை வைத்துக்கொண்டு அதற்கான ஆதாரங்களை நான் உங்கள் முன் அளிக்கின்றேன். இப்போ இந்த தாரா கோவில் அல்லது நயன்தாரான்னு இன்னைக்கு சொல்றோமே நடிகை பேர், அந்த பேர் தான் அது. ஏன்னா நெற்றியில அவளுக்கு ஒரு கண் உண்டு, அதனால அவ ஒற்றை கண் தாரா. அவளுக்கு ஒரே ஒரு கண், ஒரே ஒரு மார்பு, அப்படியெல்லாம் ஒரு உருவம் கொண்டவள், ஒரே ஒரு ஒற்றை சடை உடையவள். இப்போ நம்ம குடும்ப ஸ்திரீ அப்படி ஆகும்போது ஒத்த சடை போட்டு காட்டுவாங்க சினிமாவில எல்லாம் முன்னாடி. இப்ப அப்படி இல்லை, இப்ப எல்லாரும் ஃப்ரீ ஹேரு. அது வரைக்கும் ஒரு காலேஜ் பொண்ணுன்னு காட்டும் போது ரெட்டச்சடை போட்டிருக்கோம். கல்யாணம் முடிக்க போது அல்லது லவ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா உடனே ஒத்தச்சடைக்கு மாறிடுவாங்க, ஒரு குடும்ப ஸ்திரீயா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த மாதிரி அந்த ஏக சடை அல்லது ஏகவல்லி அப்படின்றது இந்த தாராவுக்கே உரியது. இந்த தாரா என்கின்ற தெய்வம் பௌத்தர்களின் தெய்வம். இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல பௌத்தர்கள் கடவுள் மறுப்பு சமயம் ஆகத்தான் இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல போதி சத்துவர்கள், அதாவது புத்த நிலை, அந்த ஞானம் பெற்ற நிலையை அடைந்தவர்களை என்ன செய்யறாங்க, ஒரு சிலை வைத்து வழிபடுகின்ற ஒரு நிலை வருது. அதாவது சிலை வைத்து வழிபாடுன்னு சொல்றதை விட அவங்களுடைய புத்த மடாலயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் மருத்துவம். மிக மிக முக்கியம் புத்த மடாலயங்களில் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மருத்துவ சேவை அளிக்கப்பட்டது. இலவச மருத்துவம் என்பது அங்கதான் வருது. அப்புறம் தற்காப்பு கலைகள், இந்த இன்னைக்கு நம்ம சொல்றோமே கராத்தே, குங்ஃபு, வர்மம், களரி, அதெல்லாமே அவங்கதான் முதல்ல பயிற்சி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அது அப்புறம் வானசாஸ்திரம், ஜோதிடம், இந்த மாதிரி. ஆக இது எல்லாமே அறிவியல் சார்ந்ததுதான். இந்த வானசாஸ்திரம் இதெல்லாம் அவங்க பண்றது எல்லாமே, இந்த நேரத்துல மழை வரும், இத்தனை மாசம் கழிச்சு இந்த மாதிரி கிரகங்கள் மாறி வருது. இப்ப வெள்ளி தெற்கேகினும் அடிக்கடி நம்ம சங்க இலக்கியத்துல படிக்கிறோம். வெள்ளி எனப்படும் அந்த சுக்கிரன்ற கிரகம் தெற்கு நோக்கி போக தொடங்கிருச்சுன்னா மழை வராது, பஞ்சம்தான் வரும். அப்படி இந்த இது எப்ப அது தெற்கு நோக்கி போகும் அப்படின்றத கணிச்சு சொல்லக்கூடியவர்களாக இவங்க இருந்தாங்க. இது மாதிரி இன்னொன்னு, அவங்க மலை உச்சியில தான் பெரும்பாலும் அந்த மடாலயங்களை அமைத்தார்கள். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அந்த வானசாஸ்திர ஆராய்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்னு, அவங்க மருத்துவம் சார்ந்து இருந்தனால அந்த மருத்துவ மூலிகைகள் பறிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அவங்க மலை உச்சியில, இப்ப இந்த ஷாவோலின் ஒரு படம்லாம் பாக்குறோம்ல, சின்ன பிள்ளைங்க பிடிச்சு மடத்துறவியாக்குவாங்க, அந்த மாதிரி மடாலயங்கள்லாம் இருந்தன. அப்போ அதுல புத்தர் நிலை அடைந்தவர்களை சிலை வடிவமாக்குறாங்க. அப்படித்தான் அவங்களுக்கு பேர் போதிசத்வர். அதுல முக்கியமானவர் அவலோகதீஸ்வரர். இந்த அவலோகதீஸ்வரருக்கு சிலை வைக்கின்ற இடத்துல எல்லாம் அதற்கு அருகில தாரா என்ற பெண்ணுக்கும் சிலை வைக்கப்பட்டது. அவரும் ஒரு போதிசத்வர் தான். இதுல அவங்க இந்த பெண் நிலை மாறி அவங்க ஒரு பொதுவான நிலைக்கு வந்துட்டாங்க, பெண்களுக்குரிய உடற்கூறு தொந்தரவுகள், பலகீனங்கள் இதையெல்லாம் கடந்து விட்டார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவங்களுக்கு ஞானக்கண், அப்புறம் ஒற்றை முலை, இந்த மாதிரியான உருவ அமைப்புகள்லாம் கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த மடாலயங்கள்ல ஒரு அவலோகதீஸ்வரர் சிலை, ஒரு தாரா சிலை இருக்கின்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இந்த தாராவை எதற்கு அடையாளமாக கொள்கிறார்கள் அப்படின்னா, வளமை, குழந்தை, செல்வம், இதுக்கெல்லாம். அதுல பின்னாடி லேட்டர் டெவலப்மெண்ட்னு வரும்போது பச்சை தாரா, மஞ்சள் தாரா, வெள்ளை தாரான்னு 3 வகையான தாரா தேவி வருது. அதனுடைய உருவம் எல்லாம் முதல்ல ஒற்றை கண், ஒற்றை முலைன்னு இருந்த காலம் மாறி 12 முகம், 7 கண், 2 கை, 2 காலு, 2 கண்ணு முகத்துல, அப்புறம் ஒரு நெற்றிக்கண், 7 கண்கள்.
இப்படி எல்லாம் டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. எப்பவுமே நம்ம வந்து முதல்ல ஒரு கடவுளை காட்டும் போது ஒரு முகம் 2 கைன்னு தான் காட்டுவோம். அப்புறம் அந்த கடவுள் ரொம்ப அவர் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு காட்டும் போது நிறைய தலை, நிறைய கை, அதெல்லாம் வந்து அவருடைய ஆம்னி பொட்டன்ஷியலை காட்டுறதுக்காக நம்ம உருவாக்குறது. இப்ப சதாசிவம்னா 100 முகம் கொண்ட சிவத்தை உருவாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது முதல்ல நீங்க ஆரம்ப கட்டத்துல அந்த கடவுள் வழிபாடு தோற்றம் வரும்போது ஒரு முகம், ஒரு கால், ஒரு கை அப்படித்தான் இருக்கும். இந்த நிலையில இப்ப தாராதேவி வந்து இருக்கிறான். இந்த தாராதேவி வந்து தலையை விரிச்சு போடுற தெய்வம் கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தலையை விரிச்சு போட்டு, இப்ப நம்ம மற்ற இந்து தெய்வங்கள் எல்லாமே தலையை விரிச்சு போட்டு ஒரு கிரீடம் வச்சிருப்போம். அல்லது காளி அந்த மாதிரினா அக்னி மகுடம்னு சொல்லுவாங்க. அது கிரீடமே அப்படி தீ எரியிற மாதிரி இருக்கும். இவளுக்கு வந்து அது கிடையாது, ஒற்றை சடை உடையவள். பிறகு இந்த பச்சை தாரா எங்க வந்து முதல்ல வழிபாடு, நான் வந்து பச்சை தாராவைத்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவதான் வளமையின் தெய்வம், குழந்தை நலம் கொடுக்கின்றவள், செல்வத்தை வழங்குகின்றவள், இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப மயிலை சீனி வெங்கடசாமி என்ன சொல்றாரு, இந்த பௌத்த தெய்வங்கள் கோயில்கள் எல்லாம் இந்து மத கோயில்களாக பின்னாடி மாற்றப்பட்டன அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. அதுலதான் நமக்கு ஒரு சின்ன த்ரெட் கிடைக்குது. அதுல இருந்துதான் நம்ம டிராவல் பண்றோம் தொடர்ந்து. அப்போ இந்த இவங்களுடைய உருவம் வந்து முதல்ல ஒரு முலை கொண்ட, இப்ப ஒரு முலை கொண்ட திருமாவுண்ணின்னு ஒரு லைன் எங்க வரும், சங்க இலக்கியத்துல வரும். அத நம்ம பின்னாடி என்ன நினைச்சிடறோம்னா, இந்த ஒரு முலை இடமுலை கையால் திருகி எறிந்தவள் கண்ணகி என்ற கதையும் சேர்த்து, இந்த கண்ணகி கதை, கண்ணகி பேகன் என்ற ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு குறுந்தொகை பாடல்ல, குறுந்தொகையா நற்றினியான்னு தெரியல, ஒரு சங்க இலக்கிய பாடல்ல வருது. அதை வச்சுக்கிட்டு இந்த ஒரு முலை இழந்த திருமாவுண்ணி என்பது கண்ணகி அப்படின்னு சொல்றோம். அப்படி அல்ல. உண்ணி 3 சுழினி அப்படி போட்டா அது வந்து தாமரையின் பொகுட்டுன்னு அர்த்தம். பெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். தாமரைக்குள்ள இருக்க அந்த மஞ்சள் பகுதி. அது வந்து பௌத்த சமயத்துல ரொம்ப முக்கியமானது. இப்ப பௌத்தர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லக்கூடிய கேரளாவுல இந்த பேர் இன்னும் இருக்கிறத பார்க்கலாம். எந்த மதத்தை சேர்ந்தவங்களாவும் இருப்பாங்க. ஆஷா கேளுண்ணி, இந்த பேர் எங்கேயாவது கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? சினிமா நடிகர் ரேவதியினுடைய பேர். அந்த மாதிரி எல்லா மதத்திலையும் உண்ணி மேரி வைப்பாங்க. கிறிஸ்டியன்ஸும் வைப்பாங்க, ஹிந்துஸும் வைப்பாங்க. உண்ணி அப்படின்றது வந்து தாமரையின் பொகுட்டு. இந்த தாமரை பத்மம், பத்மாசனம், அப்புறம் ஓம் பத்மம் மணி ஹியோம் அப்படின்ற மந்திரம், பத்மமும் மணியும் சேர்ந்தது அப்படின்ற மந்திரம், இதெல்லாமே பௌத்தர்களுக்கு உரியது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு முலை கொண்ட திருமா உண்ணி அப்படின்னா, திருமா அப்படின்னாலே ஒரு பெரியவள், செல்வத்திற்குரியவள்னு அர்த்தம். இது தாராவை பற்றியது. ஆனா நம்ம வந்து இத கண்ணகியோட, திருமா பத்தினி அப்படின்னு நினைச்சு இத கண்ணகியோட கொண்டு வந்து லிங்க் பண்றோம். அது அப்படி கிடையாது. ஏன்னா சங்க இலக்கியம் இருந்த காலத்துல, ஏற்றப்பட்ட காலத்துல எல்லாம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே பௌத்தம், சமணம் ஆகியவை எல்லாமே நற்றினை 216ன்னு ஐயா சொன்னதுக்கு அது எல்லாமே வந்து தமிழகத்துக்கு வந்துருது. ஸோ ஆனா நம்ம வந்து சங்க இலக்கிய பாடல்களை ரொம்ப வடிகட்டி எடுத்திருக்கோம். அதுல எந்த மதம் பற்றிய விஷயங்களும் வெளிப்படையாக தெரியாத வகையில ரொம்ப அந்த காலத்துல அத வந்து ஒரு தணிக்கை குழு வச்சு தெரிவு செய்தது மாதிரி பொதுவான பாடல்களா தெரிவு செய்திருக்காங்க. ரொம்ப அரிதாகத்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு தெரியும். இப்போ இந்த தாராதேவிக்கான வழிபாடு தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர்கள் காலம் வரும். பல்லவர்களுடைய ஆட்சி வரும். அப்போ அந்த பல்லவர்கள் வரும்போது எப்போ பார்த்தாலும் போர் தான். ஏன்னா இங்க மூவேந்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒற்றுமை சிதறி இருந்து ஒருவருக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிக்காம தனித்தனியாக தங்களுடைய நிலத்தை பறி கொடுக்குறாங்க. அப்போ அந்த சமயத்துல போர் வேணும், போர்க்கான வேட்கை ஆண்களுக்கு இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்வோம், அந்த போர் பற்றிய கதைகளை ஊருக்குள்ள சொல்லுவோம். அப்ப அந்த போர் பற்றிய கதைகள் கேட்க கேட்க எல்லாருக்கும் ஒரு வீர உணர்ச்சி பொங்கி எழும். இதற்காகத்தான் மகாபாரதம் கதைய
இந்த பல்லவர்கள் ஊருக்கு ஊர் படிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுல பாரதம் படிச்சா சண்டை வரும் அப்படிம்போம். ஏன்? பாரதம் படிச்சா மனசுக்குள்ள சண்டை போடணும் அப்படின்ற, ஏன்னா கதை ஆரம்பிக்கும் போதே என்ன ஆயிருது, அந்த திரௌபதி வஸ்திராபரணம்ன்றாங்களே அதெல்லாம் பின்னாடி நாடகம் சினிமா எல்லாம் அந்த இதுலதான் வருது. கீச்சகவதம், இந்த திரௌபதி கதை, அர்ஜுனன் கதை, கர்ணன் கதை, இவங்க எல்லாருமே இவங்களை பற்றிய கதைகள் தான் நாட்டுப்புற மக்களிடத்துல அதிகமாக இருந்த கதைகள். அதிகமாக அவர்கள் போற்றியவர்களும் அவங்கதான். அர்ஜுனன், வீமன், கர்ணன், இந்த 3 பேர் தான். இந்த கதை இவர்கள் மனதில் இவ்வளவு ஆழமாக பதிந்ததற்கு காரணம் பல நூற்றாண்டுகளாக அந்த கதை படிக்கப்படுது ஊர்கள்ல. மன்னன் இதை படிக்க சொன்னதுக்கான காரணம் மக்களுக்கு வீரம் வர வேண்டும்ன்றதுக்காக. அதனாலதான் அந்த படுகளம், தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்ற நிலை, ஒரு மன்னனுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறவன் அரவான், போரினுடைய வெற்றிக்காக. அப்படி அந்த அரவான் படுகளம் வரைக்கும் முடிஞ்சு அடுத்து தர்மராசர் பட்டாபிஷேகம் நடக்குது திரௌபதி கோயில்லனா, அதனுடைய அடிப்படை நோக்கம் மன்னனுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்ய இளைஞர்கள் முன்வர வேண்டும், படை வீரர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான். இப்போ இந்த ஒரு நோக்கத்துக்காக பாரதம் படிக்கிறாங்க. பின்னாடி இந்த இதெல்லாம் மாறி வரும்போதான் ராமாயணம் சாவடின்னு நிறைய சாவடிகள் உருவாக்கி ராமாயணம் படிங்க அப்படின்றாங்க. அது ஏன் ராமாயணம் சாவடி வருதுன்னா, அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் பாரதம் தான் அவங்கவுங்க ஊர் திண்ணையில மந்தையில உட்கார்ந்து படிக்கிறது பழக்கமா இருந்தது. இதனால இந்த தாராதேவி புத்த சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்க இருந்து விடைபெற்று அடிபட்டு ஓதப்பட்டு அசிங்கப்பட்டு அப்படி எல்லாம் அது வெளியேறின பிறகு, ஏன்னா பௌத்தர்களும் சமணர்களும் இங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க சமணர்கள் சைவர்களா மாறுறாங்க. பௌத்தர்கள்ல துறவிகள் எல்லாமே சித்தர்களாக பலர் மாறி மலையில போய் தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல எல்லாம் விருப்பமே இல்லை. அவங்களுக்கு ஆன்மீகம், வழிபாடு, மருத்துவம், வானசாஸ்திரம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பின்னாடி கொஞ்சம் மாந்திரீகம் அந்த மாதிரிலையும் வர்றாங்க. இன்னும் சிலர் வேற இதுக்கு மாறிடுறாங்க. இப்போ இங்க தமிழகத்துல ஒரு 9ஆம் நூற்றாண்டு 7, 8லயே நமக்கு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. சமயக்குறவர்கள் 4 வந்துடுறாங்க. 10ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் காலத்துல எல்லாம் பெரிய கோயில் எல்லாம் கட்டி வந்துருது. இப்ப இந்த பெரிய சிவன் கோயில் சைவ பேரெழுச்சின்னு சொல்றமே, அது ஏற்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை கூட சிவனோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு பேர் மேல்நிலையாக்கம்னு சொல்லுவோம். ஒரு நிறுவன சமயம்னு ஒண்ணு இருக்கும், இன்ஸ்டிடியூஷனல் ரிலிஜன். அதுக்குன்னு ஒரு பிக்சட் திங்ஸ் இருக்கும். இது ஒரு ஸ்கிரிப்சர், இப்படிதான் பூஜை பண்ணணும், இப்படிதான் ஆகம விதிப்படி என்னென்னது பின்பற்றணும் அப்படின்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாட்டுப்புற தெய்வங்கள், கிராம தெய்வங்களுக்கு அப்படி பெரிய அளவுல இருக்காது. ஒரு கதை பாடல் இருக்கும், ஒரு வில்லுப்பாட்டு நடக்கும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை விழா நடக்கும். அப்புறம் நம்ம we feel free to interact with கிராம தெய்வங்கள். ஆனா நம்ம ஒரு சிவன்கிட்டயோ பெருமாள்கிட்டயோ நீ இதை செஞ்சு கொடுக்கலன்னா இன்னைக்கு உனக்கு நடக்கிறதே வேறன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது சுப்ரீம் டெய்வி. இப்போ இந்த சைவ பேரெழுச்சி ஏற்படுகின்ற காலத்துல இந்த கிராம தேவதைகள் எல்லாத்தையுமே சிவனோட மகன் அல்லது பார்வதியோட அவதாரம் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு நிறைய கதைகள், அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் கூட பேசலாம், இப்படி ரிலேட் பண்றாங்க. இப்போ இங்க என்ன பண்றாங்க, இந்த புத்த சமயம் விடைபெற்ற பிறகு இந்த தாராதேவி கோயில்ல கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க, நம்பிக்கையோடு கும்பிட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு இது புத்தர் கோயில், தாராதேவி கோவில்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா வேற ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னும் போது இவங்க படிச்சுக்கிட்டு இருந்த கதையில இருக்கக்கூடிய திரௌபதியை செலக்ட் பண்றாங்க. ஏன் சீதைய செலக்ட் பண்ணல அல்லது வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணல அப்படின்ற காரணத்துக்கு நான் விடை சொல்றேன். இது விடையாக இதை சொல்றேன். அவங்களுக்குள்ள இருந்த கதைகள் மகாபாரதம். பல நூற்றாண்டுகளாக எல்லா இடங்களையும் மகாபாரதம் படிக்கப்படுது. அப்ப அந்த திரௌபதி அந்த ஆண்கள் மத்தியில ஒரு சபதம் எடுத்து
தன்னுடைய கணவன் பீமனுக்கு அந்த சிறப்பை கொடுத்து அவ்வளவு துணிச்சலாக அவ ஒரு சவால் விடும்போது, இவ்வளவு விட பெரிய ஆள் யாரு தெய்வம் இருக்குது, கடைசியில அதை நிறைவேற்றியும் காட்டுறாரு இல்லையா? அப்ப அவளுக்கு ஒரு தெய்வ சக்தி கொடுத்து, இன்னொன்னு இந்த 5 கணவர்களையும் கூட வைக்கல, தர்மரை மட்டும் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த போதி தர்மர் அல்லது புத்த தர்மர், போதி சத்வர், இவங்க எல்லாருமே தர்மம் சரணம் கச்சாமின்றாங்களா, அந்த தர்மம் என்பது அவங்களுடைய ஒரு 3 இதுல ஒரு முக்கியமானதா இருக்கு. இப்ப அறவாளி அந்தணன், தர்ம சக்கரம், ஆளினா சக்கரம், தர்ம சக்கரம், இது எல்லாமே அவங்களுடைய கோவில்ல இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ அந்த கோவில்ல இருக்கக்கூடிய போதி சத்துவரை புத்த தர்மர்னு சொல்லுவாங்க அல்லது போதி தர்மர்னு சொல்லுவாங்க. எப்படியோ அந்த தர்மர்ன்ற பேர் சாக்கியன், சாஸ்தா, சாத்தன், சாக்கன் அல்லது சக்கன், போதி தர்மர், புத்த தர்மர், தர்மர், தர்மராசா, இத்தனை பெயர்களும் புத்த சமயத்தோடு தொடர்புடையவை. இந்த ராசாவை இந்த அவலோகதீஸ்வரர் போதி தர்மர்னோ அல்லது புத்த தர்மர்னோ, எப்படியோ ஒரு தர்மர், தர்மத்தின் தலைவன், தர்ம சக்கரத்துக்கு உண்டான தலைவன் என்ற பெயர்ல தர்மர்னு சொல்லும் போது அவரைத்தான் இப்போ அந்த கோவில்ல நீங்க திரௌபதி கோவில்ல பாத்தீங்கன்னா போத்து ராஜான்னு சொல்லுவாங்க. போதின்றதுதான் அந்த போத்து, போத்தி ராஜா, நல்ல தமிழ்ல சொன்னா போத்தி ராஜா, போத்து ராஜா அல்லது தர்மராசா. கடைசியில அந்த தர்மராசாக்கு பட்டாபிஷேகம் சூடிதான் கதை முடியும். இப்ப நம்ம ராமாயணம் படிக்கும் போது எப்படி ராமர் பட்டாபிஷேகம் முடியுதோ, எல்லா இந்த 2 காவியங்களும் அப்படித்தான். ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே கடைசியில பட்டாபிஷேகத்தோட முடியணும். அது ராமருக்கு நல்லாவே முடியும், இவங்களுக்கு கடைசியில அந்த சொர்க்கத்துக்கு நடந்து போறதோட அந்த கதையை நீட்டிச்சுக்கிட்டே போவாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஒரு படம்னா ஒரு கதை சுபமா முடியணும். அந்த மாதிரி ஒரு கதைனா அது சுபமா முடியணும். அப்ப கடைசியில பட்டாபிஷேகம் வச்சாதான் அந்த படுகளம் முடிந்து பட்டாபிஷேகம் வைக்கணும். அப்ப இவரை இந்த போதி தர்மரை தர்மராகவும் தர்மராசாவாகவும், பச்சை தாரா அல்லது தாரா தேவியை திரௌபதியாகவும், அங்க 2 சந்நிதி இருந்துச்சு. இன்னைக்கும் எல்லா திரௌபதி கோயில்லையும் ஆரம்பத்துல இருந்த அதே 2 சந்நிதி இருக்கும். தர்மராசா சந்நிதி ஒண்ணு, திரௌபதி சந்நிதி ஒண்ணு. இது தவிர வேற பல கருப்பசாமி இருக்கலாம், நவாபுக்கு சிலை வச்சிருக்காங்க, நாகத்துக்கு சிலை இருக்கு, விஷ்ணுக்கு இருக்கு. ஒரு கோவில்ல சுபத்ரா குந்திக்கு கூட வச்சிருக்காங்க தனித்தனி சந்நிதியா. இதெல்லாம் பிற்கால வளர்ச்சி. ஆனா ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது என்னன்னா, ஒரு தர்மராசா சந்நிதியும் ஒரு திரௌபதி சந்நிதி. ஆக அந்த அவலோகதீஸ்வரர் தாரா எனப்படுகின்ற இருவருக்குமே பெயர் மாற்றம் பட்டார்களே தவிர, வழிபாடு இதெல்லாம் அந்த காலத்துல அவங்க என்ன நோக்கத்தோடு, போர் நோக்கத்தோடு ஆரம்பித்தார்களோ அது இன்றைக்கும் சிற்சில மாற்றங்களோடு இருந்து வருகிறது. இது எங்க அதிகமா இருக்குது அப்படின்னா வட மாவட்டங்கள்ல தான் அதிகம். தென் மாவட்டங்கள்ல அவ்வளவு இல்லை. ஏன் இல்லைன்னா தென் மாவட்டங்கள்ல பச்சை தாராவை பச்சை காளியாக மாற்றி வணங்குறாங்க. இப்போ இந்த நான் கேரளா சொன்னனே, கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அதை விட்டுருவோம், அதுக்கு அடுத்து இந்த குலசேகரப்பட்டணம் அந்த மாதிரி ஊர்கள், அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகள் இருக்கும் இல்லையா, அங்க எல்லாம் பச்சை தாராவை பச்சை காளி என்ற பெயரில் வழிபடுறாங்க. அதுக்கு காரணமும் சில உருவ ஒற்றுமைகள் இருக்கு. அது ரொம்ப விசித்திரமா இருக்கும், இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு. அதை நம்ம இன்னொரு சமயம் பார்ப்போம். இப்போ இந்த திரௌபதி வழிபாடு எங்கெங்க இருக்குன்னா, காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம் அது ஒரு பல்கலைக்கழகம் இருந்த இடம். பௌத்தர்களினுடைய தலைமையகம் அது. காஞ்சி என்றாலே அது பௌத்தர்களுக்கு உரியது. அங்க உள்ள அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அவர்கள் வைத்த கோவில் தான். அது அவங்க கோவிலே தான் இன்னைக்கு வரைக்கும். அது அப்படியேதான் இருக்கு. இப்போ அந்த பகுதி, இப்ப காஞ்சிபுரம், செஞ்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், அந்த பகுதியில திருவண்ணாமலை, இந்த பகுதிகள்ல எல்லாமே இந்த தாராதேவி வழிபாடு இருந்திருக்கு. ஏன்னா அங்க பௌத்த சமயம் இருந்த இடத்துல அது இருந்தது. அங்க இது திரௌபதி கோவிலாக மாற்றம் வட மாவட்டங்கள். அது தவிர பைம்புலி தென்காசியில ஒரு கோவில் நான் பாக்குறேன், மதுரையில 2 கோவில் பாக்குறேன். மதுரை தெற்கு மாசி வீதியில ஒரு கோவில் இருக்குது, திருவாதவூர்ல ஒரு கோவில்.
இது வந்து அந்த குறிப்பிட்ட சாதியினர் வன்னியர்களுக்கு இது பெரும்பாலும் குலதெய்வமா இருக்கு வட மாவட்டங்கள்ல. அந்த வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர்னு ஒரு தடவை ஒரு 10 ஆண்டுகளுக்கு 10-15 ஆண்டுகள் இருக்கும். மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அந்த மாதிரி அந்த வன்னியர்கள் இடப்பெயர்ச்சி காரணமாகவோ அல்லது வேற சில பகுதிகளில் குடியிருக்கும் போதோ அவங்க பிடிமண் எடுத்து கொண்டு வந்து திரௌபதி அம்மனை கோவில் கட்டி வழிபடுகின்ற பழக்கம் இருக்கிறது. இப்ப செஞ்சியில இருக்கிறது தான் ஆதி திரௌபதி கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மேலச்சேரி அங்க இருந்துதான் அந்த பிடிமண் எடுத்து கொண்டு வந்து அத மற்ற ஊர்கள் எல்லாம் வைத்து வழிபடுவதாக சொல்றாங்க. விழுப்புரத்துல மேல்பாதின்ற ஊர்ல இப்ப நம்ம அண்மையில கூட பார்த்தோம்ல, மற்ற சாதிக்காரர்கள் எங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு செய்தி எல்லாம் வந்துச்சு. கோயில பூட்டுங்க, அது எங்க கோயில்னு பூட்டி எல்லாம் வச்சாங்க. இந்த மாதிரி அதாவது புத்த சமயம் விடைபெறும் போது இந்த தெய்வங்களை கும்பிட்டவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கீழ்த்தரமானவங்க. ஏன்னா அவங்க சைவத்தையோ வைணவத்தையோ அடாப்ட் பண்ணாம இன்னும் அந்த பழைய புத்தசாமி அல்லது சமணர்கள் இதுகளையே ஏதோ ஒரு பேர் மாற்றம் பண்ணி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்கள கொஞ்சம் விலைக்கு வச்சாங்க. ஆனா காலப்போக்குல சமூக அந்தஸ்து இதுல எல்லாம் அவங்க விலக்கப்பட்டவர்களாக இல்ல, சமமா வந்துட்டாங்க. ஏன்னா கோயில் வழிபாடை நம்ம எவ்வளவு சிறப்பா நடத்துறோமோ அவ்வளவு நம்முடைய சமுதாயத்திற்கான மரியாதை கௌரவமும் உயரும் இருக்கா. இப்ப திருப்பதியில அவ்வளோ பணம் கொட்டுறாங்க, பழனியில அவ்வளோ காணிக்க கொட்டுறாங்கன்னும் போது அந்த சாமிக்கே ஒரு அந்தஸ்து ஒரு மதிப்பு கூடும். அப்ப பக்தர்கள் கொடுக்கிற அந்தஸ்து தான் கடவுளுக்கு. கடவுள் எவ்வளவு எவ்வளவு தனக்கு நன்மை செய்துன்னு நினைச்சு இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக காணிக்கை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடவுளுடைய அந்தஸ்தும் கூடும். அப்ப நம்ம ஒரு வழிபாடு ஒரு விழா என்பதை ரொம்ப கிராண்டா நடத்தினோம்னா அந்த பெருமை அந்த சாமிக்கு இல்ல நமக்கு, அந்த சாதிக்காரங்களுக்கோ அந்த தெருக்காரவங்களுக்கோ அந்த ஊர்க்காரவர்கள் அப்படித்தான். இப்போ இந்த திரௌபதியோட கோவில்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம தாராதேவி கோவில்ல நடந்தது மாதிரியே தான். முதல்ல அவங்க காப்பு கட்டுவாங்க, அப்புறம் வரி பிரிப்பாங்க, அப்புறம் இந்த படுகளம் வரைக்கும் வந்த பிறகு அந்த அர்ஜுனன் தபஸ் எல்லாம் நடக்கும். ஒற்றை கம்புல ஏறி மேல போய் நின்னு அந்த நாடகம் அதுல ரொம்ப சிறப்பான பங்கு வகிக்கும். அர்ஜுனன் தபஸ் முடிஞ்சு அப்புறம் படுகளம் முடிஞ்சு அப்புறம் அந்த துரியோதனன் மாதிரி மண்ணுல பெரிய தரையில படுத்து கிடக்கிற மாதிரி கிடை நிலையில சிலையை செய்து வச்சு இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்டா எடுத்து பாத்தீங்கன்னா அது போரினுடைய வெற்றியைத்தான். போரை நோக்கிய பயணம், போருக்கான முன்னெடுப்பு, போரின் வெற்றி இதுவாகவே முடியும். இது ஒரு போர் தெய்வம், போர் நடவடிக்கை அப்படியே இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கும். கடைசியில தர்மராஜா பட்டாபிஷேகத்தோட இது முடியும். இந்த அளவுல இந்த தாராதேவி கோவிலும் தாராதேவியும் திரௌபதியும் இரண்டுமே சமய நிலையிலும் சமூக பண்பாட்டு நிலையிலும் சில ஒற்றுமைகளை கொண்டிருப்பதால் பௌத்தம் முழுமையாக விடைபெறவில்லை, அதனுடைய தெய்வங்களையும் இங்கே விட்டு சென்று இருக்கிறது. ஒண்ணு. இப்போ இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த தலைவெட்டி முனியப்பன் ஒரு சாமி சேலத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. ரொம்ப துடியான தெய்வம், நிறைய பக்தர்கள். இப்ப எங்க ஊர்ல கூட மதுரையில கூட பாண்டி முனின்னு ஒண்ணு இருக்கும். ஐயோ அந்த மாதிரி ஒரு கூட்டமும் பக்தர்களையும் பார்க்கவே முடியாது. தென்னும் கெடாவெட்டு நடக்கும், நிறைய மண்டபங்கள் இருக்கும். அதுக்கு பக்கத்துல எல்லா மண்டபத்திலையும் கெடாவெட்டு நடந்துகிட்டே இருக்கும். காது குத்து, கல்யாணம் எதுவா இருந்தாலும் புஸ்தகம் கூட வெளியிட்டாங்க. அண்மையில ஒரு தடவை சரவணன் சந்திரன் ஒரு புத்தக வெளியிட அங்க வச்சு கெடாவெட்டு நடத்தினாரு. சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அங்கேயே புதைச்சிட்டு வந்துருவாங்க. அதனால வலிய ஆட்களை கூட்டு போவாங்க, குட்டியானையில ஏத்தி கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்பாங்க, வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு. அது அது பாண்டிமுனி ஒரு இந்து சாமி கிடையாது அப்படின்றது ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கு கண் செய்து வைத்தவர், மீசை செய்து வைத்தவர் எல்லாம் பேட்டியா கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. இன்னைக்கு மாதிரி நிறைய இந்த யூடியூப் எல்லாம் இருந்திருந்தா அதை ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். அப்ப இந்த வெள்ளைக்காரர்கள் அல்லது அந்த காலத்துல இருந்த ஆய்வறிஞர்கள் வெங்கட்ராமன் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வரலாற்றுத்துறை பேராசிரியர் அவரெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணும்போது அந்த பேட்டியெல்லாம் அவங்ககிட்ட எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு
பௌத்த அல்லது சமண துறவி கோலத்துல இருக்கிற ஒரு சாமியை வந்து ஒரு துடியான கிராம தேவதையாக, அதுதான் அதுல உள்ள ஒரு வித்தியாசம். அந்த தெய்வம் வந்து ஒரு அமைதியான துறவி, அத வந்து நம்ம ஒரு துடியான கிராம தேவதையாக மாத்துறோம். ஏன்னா முனி, அந்த துறவி என்பதை முனி என்ற பெயரால் நாம் அழைக்கின்ற காரணத்தினால முனினா அது அச்சுறுத்தும் தேவதை அப்படின்னு கொண்டு வரோம். இப்போ மதுரையில ஜடாமுனீஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்கு. பெரிய சடை சுத்தி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அது அவங்க அங்கனக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சடாமுனி வந்து ஒரு குலசாமி மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய கூட்டங்கள்லாம் அதுங்க அங்க அந்த கோவிலுக்கு போறது இல்ல. இங்க வந்து நான் சொல்ற தலைவெட்டி முனியப்பன், சேலத்துக்கு பக்கத்துல இருந்தவர பௌத்த துறவிகள் இது எங்க சாமி அப்படின்னு கேட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த சிலை இல்ல. ஆனா அதன் மேல பக்தி செலுத்தினவங்க எல்லாம் இப்ப என்ன செய்வாங்க? இப்ப அவங்களுடைய பக்தி பொய்யா போயிருச்சா? அவங்க வந்து ஒரு புத்தர் சிலைய வச்சு இவ்வளவு நாளும் சாமின்னு கும்பிட்டாங்களா? அவங்க மனசுக்குள்ள அது புத்தர் கிடையாது. அவங்க புத்தர்ன்னு நினைச்சு கும்பிடல. அவங்க வந்து அது முனியப்பன் அப்படின்னு கும்பிட்டாங்க. இப்ப அது முனியப்பன் இல்ல, அது கௌதம புத்தர் அல்லது ஏதோ ஒரு அந்த அவலோகதீஸ்வரர் மாதிரி ஏதோ ஒரு புத்த துறவின்னு நிரூபணம் ஆயிருச்சு. இப்போ இனி என்ன செய்வாங்கன்னா, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க வந்து வேற ஒரு சிலை வைப்பாங்க. ஒரு சிலை வைத்து இன்னும் துடியா, இன்னும் வந்து ரொம்ப மீச கீச எல்லாம் வச்சு ஒரு நெஜ பாண்டிமுனி மாதிரி அல்லது ஒரு கற்பனசாமி மாதிரி கையில கத்தி எல்லாம் கொடுத்து மீச வச்சு, பொதுவா நாட்டுப்புற தெய்வங்களுக்கு மீச இருக்கும். ஆரிய தெய்வங்கள், அந்த வந்தேரி தெய்வங்கள் அதுக்கு வந்து மீசையெல்லாம் இருக்காது. ஆள் சிவப்பா இருக்கும், ஒல்லியா இருக்கும். அது நம்ம இந்த சோகால்டு அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மள மாதிரியே இருக்கும். மீச வச்சிருக்கோம், தலையில தலப்பா கட்டி இருக்கும், இடுப்புல ஒரு வேஷ்டி கட்டி சும்மா சாதாரணமா ஏதாவது ஒரு நகை நம்மளா போட்டு விடுறதானே. அப்புறம் கையில ஒரு கத்தி வச்சிருக்கும், ஒரு கைய மட்டும் அந்த முழங்கால் மேல ஒரு ஒரு காலை மடிச்சு ஒரு காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கும், இல்ல ஒரு காலை மடிச்சு உட்கார்ந்து ஒரு காலை குத்துக்கால் வச்சு உட்கார்ந்துருக்கும். அந்த குத்துக்கால் வச்சிருக்கிற முழங்கால் மேல ஒரு கையை அப்படி கம்பீரமா போட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு உருவத்தோடு ஒரு சிலை செய்து வச்சு திரும்ப அத தலைவெட்டி முனியப்பன் இதுதான் அப்படின்னு கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்க கும்பிட்டதும் அந்த நம்பிக்கை, அந்த இடம், அங்க போய் பொங்க வச்சது, அங்க போய் கிடா வெட்டினது, காது குத்து நடத்தினது, இதெல்லாமே வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. அப்ப அந்த சிலை மாறினாலும் பரவாயில்ல, அந்த பேர் மாறினாலும் பரவாயில்ல, வேற ஒண்ண கொண்டு வந்து ஒரு பேரை வச்சு நம்ம ஆக இந்த பழக்க வழக்கங்கள், மரபு, பண்பாடு இது வந்து கண்டினியூ ஆயிக்கிட்டே இருக்கும். அதற்குரிய அந்த சாமியோ அல்லது அந்த இடமோ அந்த பேர் மாறும். திருமறைக்காடு என்பது மான்கள் வாழ்ந்த இடம். அதை மறைக்காடு என்று பெயர் மாற்றி அப்புறம் அதை வந்து வேதாரண்யம்னு பெயர் மாத்தினாங்க. இந்த மாதிரி பெயர்கள் மாறும். ஆனா நடப்பு வந்து அதேதான் நடந்தது. மக்களுடைய மனங்கள் அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் பெருசா மாத்த முடியாது. பேரை மட்டும் மாத்தி சொன்னா சரி, வேற ஒரு பேரு அவருக்கு பதில் இவர்னு இந்த சீரியல்ல போடுற மாதிரி ஏத்துக்குவாங்க. நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இதுவரைக்கும் நான் பார்த்துட்டு வந்ததுல எனக்கு தெரிந்து கொண்ட விஷயங்கள். இனி இந்த தென்பகுதியில எப்படி இந்த பச்சைத்தாரா வந்து பச்சைக்காளியா மாறுச்சு, அப்புறம் வந்து மலை மேல இருந்த புத்த மடாலயங்கள்லாம் எப்படி பின்னாடி வந்து வைணவ கோயில்களாகவோ அல்லது முருகன் கோவில்களாகவோ வேற ஏதோ ஒரு இந்து சாமி கோவிலா மாறிய மாறியது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். அது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சமயம் செல்வாக்கிழந்து ஒரு மதம் விடைபெற்று போய் இன்னொரு மதம் வரும்போது அந்த பழைய பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ந்து எடுத்து வருவோம். இந்த புதிய மதத்தின் பெயரால் சிலதை வந்து அதை அப்படியே உள்வாங்கிக்கிறோம், சிலதை கொஞ்சம் மாத்தோம். இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சமய பண்பாடு அப்படின்ற ஆராய்ச்சியில வந்து இத சோசியல் சயின்ஸ் நாங்க சொல்லுவோம். சமூக அறிவியல் அப்படின்றது நாங்க காலேஜ் படிக்கிற காலத்துல சோசியல் சயின்ஸ் எங்களுக்கு லேடிடோ காலேஜ்ல வந்து இருந்தது. இப்ப அந்த பாடம் எல்லாம் காணும் எங்கேயுமே. ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் கூட இப்ப இந்த செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல இல்ல. ஆனா சோசியல் சயின்ஸ், சோசியாலஜி, சைக்காலஜி வைக்கணும். அது மனித வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு பாடம். இந்த வகையில இந்த ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது. இது எங்களுடைய சக்தி இதழ்ல இந்த கட்டுரை வந்திருக்கு. சக்தி என்பது இப்போ நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தமிழனங்க ஏற்கனவே 2-3 வருஷமா நடத்திக்கிட்டு வரேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். சக்தி இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு இதழ் வந்திருக்கு.
அது பெண்களுக்கானது, பெண்கள் மேம்பாடு சம்பந்தப்பட்டது. இந்த சமையல், அழகு குறிப்பு, ஆடை அலங்காரம் அதெல்லாம் விட்டுட்டு கல்வி, தொழில், வளர்ச்சி இந்த 3ஐயும் முக்கியமாக கொண்டு நாங்க சக்தி ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இந்த கட்டுரை இந்த மாதம் வெளிவந்திருக்கு. அம்மா வேண்மாள் அம்மா, அவ்வையம்மா மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய அதுல பெண்கள், குறிப்பா பெண் அறிஞர்கள் அந்த இதழ்ல வந்து தொடர் கட்டுரைகள் எழுதினா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இதை நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.